எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள்காரகன், தொழில்காரகன், கருமக்காரகன் மற்றும் மந்தகாரகன் என்ற பல பெயர்கள் உண்டு. சனைச்சரன் என்பதே சனீஸ்வரனாக மாறியது. ஆனாலும் அது அவருக்கு பொருத்தமான பெயர்தான். சனைச்சரன் என்றால் மெதுவாக நகர்பவர் என்றே அர்த்தப்படுகிறது. சனீஸ்வரன் தமது ஜாதகருக்கு கடுமையான உழைப்பின் மூலமே உயர்வை தரவல்லவர். நிதானம் சனியின் பிரதானமாகும். சுற்றிலும் வெளிச்சம் கொடுக்கும் மெழுகுவர்த்தி, தனக்கு கீழே இருள் சூழ்ந்திருக்கும் தன்மையே சனியின் ஆதிக்கம் உள்ளவரின் வாழ்க்கையாகும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் என்பது சனி பகவானின் தாரக மந்திரமாகும். மேலும் சூரியனின் காரகமாகிய உயிரையும், அதாவது ஆத்மாவையும், சந்திரனின் காரகமாகிய உடலையும் பேணி காக்கும் ஆயுள்காரகன் என்னும் சனி பகவான் இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆத்ம காரகனாகவும் செயல்படுகிறார். மேலும் ஜாதகரின் ஊழ்வினை கர்மாவை துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி மற்றும் பிரதமை, துவிதியை, திருதியை, அதாவது பௌர்ணமி, அமாவாசையை மையப்படுத்தி வரும் திதிகளில் பிறப்பெடுக்க வைத்து அதன் முன்ஜென்ம கர்மாக்களை மோட்ச ராசி எனும் கடகம், விருச்சீகம், மீனம் ஆகிய ராசிகளில் வரும் சனி, புதன் நட்சத்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் அதற்கான பலன்களை தந்து விடுகிறார். இது ஜாதகரின் சுய கர்மாவை தவிர பிற உறவுகளால் வரக்கூடிய கர்மாக்கள் அல்ல. ஜாதகர் சுயமாக அனுபவித்து கழிக்க வேண்டிய கர்மாவாகும். தமது கர்மாக்களின் மூலமாக ஜாதகருக்கு சொல்ல முடியாத துயரங்களையும், மன உளைச்சல்களையும், கடுமையான சோதனைகளையும், கல்வியில் தடை, பல வைத்தியங்கள் செய்தும் குணப்படுத்த முடியாத பிறவிப்பிணி போன்ற கடுமையான தண்டனைகளையும் தந்துவிடுகிறார். 7 கிரகங்களில் மனிதனுக்கு தேவையில்லாத கிரகம் சனி என்றே கூறலாம். ஏனென்றால் இவர் மூலம் கிடைக்கும் அனைத்தும் மனிதனுக்கு துன்பத்தை மட்டுமே தருகிறது. சனி ஏன் ஆயுள்காரனாக வருகிறார்? நமது கர்மாக்களை மனிதனுக்கு கொடுத்து துன்பங்களை அனுபவிக்க வைப்பதற்கே அவர் ஆயுள்காரனாகவும் செயல்படுகிறார். ஜீவனாதிபதி என்ற பெயரால் ஜீவனத்தை கொடுத்து உடலையும் உயிரையும் வருத்தி சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து அதன் மூலமான ஜீவனத்தை ஜாதகருக்கு தரக்கூடியவர். சனைச்சரன் என்னும் சனி பகவான் மந்த நிலைக்கு காரணமாகிறார். ஒருவரின் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டால் அவர் இறந்த பிறகு பாலை கொண்டு வரும் அளவிற்கு மந்த நிலையையும் ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறார். ஜோதிடத்தில் மகர, கும்ப ராசி லக்கணங்களுக்கு அதிபதியாகி வரும் சனி பகவான் சாமர்த்தியமாக பொய் சொல்லுதல், எவருக்கும் உண்மையாக இல்லாமல் இருப்பது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி அதன் மூலம் ஜாதகரையும் அவரின் குடும்பங்களையும் துன்ப நிலைக்கு கொண்டு செல்வது மற்றும் நயவஞ்சகம், உள்ள நிலைத்தனம் போன்ற கீழ்நிலை குணங்களையும் தனித்து இருக்கும் சனி பகவான் ஜாதகருக்கு தந்து விடுகிறார். இதற்கு மாறாக சுபத்தன்மையுடன் இருக்கும் சனி பகவான் பொறுமை, விட்டு கொடுத்தல், எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி, நிதானமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுதல் போன்ற நல்ல பண்புகளை கொடுத்து விடுகிறார். ஜாதகத்தில் சனி பகவான் தனித்து எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதன் செயல்பாடுகளுக்கும் அவர் பார்வை செலுத்தும் பாவங்களுக்கும் மந்த நிலையை அவருடைய காரகங்கள் மூலமாக செயல்படுத்துகிறார். மேலும் பாவத்துவ சனி தனது உடல் காரகத்துவமான தொடை மற்றும் கால்களை முடமாக்கி துன்பப்படுத்துகிறார். வாலிப மற்றும் வயோதிக காலங்களில், அந்தந்த தசாபுத்தி காலங்களிலும் கூட. இவை போன்ற அனைத்து நிலைகளும் நம் முன்ஜென்ம பாவ கர்மாவால் வரக்கூடிய துன்பங்களாகும். வெறும் கல்லை
நேர்த்தியான சிலையாக செதுக்கும் சிற்பியாக சனி பகவான் நம் தவறுகளுக்கு கண்டிப்பான தந்தையாக இருந்து நம்மை புண்ணிய ஆத்மாவாக செதுக்குகிறார். நல்லவர்கள் தண்டிக்கப்படாமலும் தீயவர்கள் தண்டனையிலும் தப்பிக்க முடியாது என்பதே சனி பகவான் ஜோதிடத்தில் தனது ஆதிபத்திய காரகத்துவங்கள் வழியாக செயல்படுத்துகிறார். இவருடைய ஸ்தலங்களான திருநள்ளாறு, சென்னை பொலிச்சலூர் சனீஸ்வரன் கோவில், திருநெல்லிக்காவல் மற்றும் குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மட்டுமின்றி அங்கு சுற்றியுள்ள ஏழை மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் ஆதரவில்லா ஆத்மாக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வதே சனிக்குரிய பரிகாரமாகும். மற்ற 7.5 சனிகள், அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்றவைகளுக்கும் இவைதான் பரிகாரமாகும். இந்த காலகட்டங்களில், அதாவது 7.5 சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாமச்சனி போன்ற காலகட்டங்களில் தம்முடைய கடுமையான உழைப்பின் மூலமும் சனி பகவானின் கொடூர தன்மையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சனி பகவான் கண்டிப்பான தகப்பனாகவும் கண்டிப்பில் திருந்தாத மனிதர்களை தண்டிக்கும் நீதிபதியாகவும் செயல்படுகிறார் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.